திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு பிறகு தன் மீது படிந்துள்ள கரையை துடைப்பதிலும் இனி இதுபோன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது தமிழக காவல்துறை. இந்த நிலையில்தான் பால் நிறுவனத்தில் பணம் கையாடல் செய்த விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட வாலிபர் நவீன் மரணம் மீண்டும் போலீசார் மீது சந்தேக பார்வையை உருவாக்கி இருக்கிறது. தூக்கில் தொங்கிய நவீனின் இரு கைகளும் கட்டப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தன் மனம் மாறிவிடக்கூடாது என்று அவரே தனது கையை கட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கியதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து விவரம் அறிந்த காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் பேசினோம். ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தவர் நவீன் போலினேனி. MBA பட்டதாரியான இவர் சினிமாவில் நடிப்பதற்காக சென்னை வந்திருக்கிறார். வாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் திருமலா பால் நிறுவனத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். முதலில் மார்க்கெட்டிங் பிரிவில் இணைந்த நவீன் தென்னிய பகுதிகளில் டல்லடித்த திருமலா பால் விற்பனையை அதிகரிக்க வைத்திருக்கிறார். இதனால் விரைவிலேயே நிறுவனத்தின் நிதித்துறை நவீன் வசம் வந்தது. அங்கு கருவூல மேலாளராக நியமிக்கப்பட்டார். தென்னிந்திய விற்பனை தொடர்பான அனைத்து நிதி வரவுகள் மற்றும் செலவுகள் நவீன் வசம்தான் இருந்தன. அடுத்து ஆந்திராவில் இருந்த அவர் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை மாதவரத்தில் உள்ள அலுவலகத்தில் இருந்தபடியே தென் மாநில விற்பனை பிரிவு பணிகளை கவனித்து வந்தார். வேலைக்கு சேர்வதற்கு முன்னரே நவீன் ஓரளவு நல்ல வசதியானவர் என்பதால் அவர் மீது நிர்வாகம் அதிக நம்பிக்கை வைத்திருந்தது. கணக்கு வழக்கு தொடர்பான விவரங்களை துல்லியமாக கேட்டு பெறவில்லை. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் நவீன். மெல்ல மெல்ல நிறுவன பணத்தை தன் பக்கம் சேர்த்து கொண்டார். இன்னொரு பக்கம் மாத ஊதியம் மற்றும் இன்சென்டிவ் மட்டுமே அவருக்கு மாதம் 20 லட்சத்துக்கு மேல் வந்து கொண்டிருந்தது. இதனால் அலுவலகத்தின் அருகிலேயே பிளாட் ஒன்றை வாங்கி குடியேறியதோடு மீண்டும் தன் சினிமா கனவுகளுக்கு விதை போட்டார். முதற்கட்டமாக வசூலில் கல்லா கட்டிய தெலுங்கு படங்களில் உரிமைகளை குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வாங்கி விநியோகம் செய்ய ஆரம்பித்தார். பங்கு சந்தை மற்றும் ஆன்லைன் தங்க விற்பனையில் மோசடி செய்த பணத்தை இதில் முதலீடு செய்தார். நவீனின் தனிப்பட்ட நிதி பரிவர்த்தனை எதுவும் திருமலா பால் நிறுவனத்திற்கு தெரியாது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நவீன் மிகப்பெரிய அளவில் நிதி மோசடியை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் நிறுவனத்தின் 5 ஆண்டுகால பேலன்ஸ் ஷீட்டை ஆய்வு செய்த போது 44 கோடியே 50 லட்சம் ரூபாயை நவீன் ஸ்வாகா செய்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நவீனிடம் நிர்வாகத்தின் சார்பில் விசாரணையானது நடைபெற்றது. சில நபர்களை வைத்து மிரட்டவும் செய்துள்ளனர். இதையடுத்து எடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்து விடுகிறேன் என ஒப்புக்கொண்டார் நவீன். இதைத் தொடர்ந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பால் கம்பெனி நிர்வாகம் ஒரு தமிழக MLA-வை பிடித்தது. அவரிடம் ஆந்திராவின் அதிகார மையத்தில் இருந்து ஒருவர் பேசியிருக்கிறார். இதன் பிறகுதான் தமிழக போலீசார் வேகமாக செயல்பட தொடங்கினர். போலீசார் கொடுத்த நெருக்கடியில் முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை ஒப்படைத்தார் நவீன். ஆனாலும் போலீசார் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க ஜூலை 10ஆம் தேதி சென்னையை அடுத்த சூரப்பட்டில் உள்ள தனக்கு சொந்தமான இடத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் நவீன். திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு பிறகு இந்த விவகாரத்தில் போலீசுக்கு கெட்ட பெயர் எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதில் காவல்துறையினர் மிகவும் கவனமாக இருந்தனர். நவீனின் சித்தப்பா பிரசாந்த், சகோதரி லக்ஷ்மி ஆகியோர் மீடியாக்களிடம் தேவையில்லாமல் எதுவும் பேசவில்லை. அப்படி ஏதாவது பேசியிருந்தால் அவர்கள் ஆந்திர மாநிலம் போலீசாரின் அழுத்தங்களை சந்தித்திருப்பார்கள் என முடித்துக் கொண்டார். இது குறித்து அவரது சித்தப்பா பிரசாந்த், நவீன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கியதாக எங்களிடம் புகைப்படத்தை போலீசார் காட்டினர். இது எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது. இது குறித்து உரிய விசாரணைக்கு வலியுறுத்துவோம் என்றார்.
கையை கட்டிக்கிட்டு எப்படிங்க தூக்குல தொங்க முடியும் என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது.